ஸோ ஹே கைஸ் இன்க்ளூடிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் கோயிங் டூ சீ அபவுட் உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கோ சப்போர்ட். ஓகே. ஃபைனலி திஸ் பெர்சன் இஸ் டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஓகேங்களா? ஆ ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்போ, சில விஷயம் வந்து நீங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. த வியூவர்ஸ் நீங்க யாரெல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்களோ, சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ், எனர்ஜி இங்க வந்து இருக்க தான் செய்யுது. சில விஷயத்துல நீங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டா ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில விஷயங்கள் வந்து நீங்க நெறைய ஓவர் திங்கிங் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து ஃபீல் பண்றது, சரியா தூங்காம இருக்கிறது, அந்த மாரி சில விஷயங்களும் நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம்ஹவ் நீங்க வந்து என்னன்னா, லைக் உங்களோட கான்சன்ட்ரேஷன் நெறையாவே வந்து இழக்கிறீங்க. உங்க மனசுல அந்த ஒரு அமைதியே இல்லாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஏன்னா இது ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு சில அஃபெக்ட் இருக்கனால தான் நீங்க இந்த மாரி வந்து ரியாக்ட் பண்றீங்க. பட் எனிஹவ் நீங்க உங்க பெர்சனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அவங்க த்ரூ உங்களுக்கு ஒரு பெட்டர் கான்வர்சேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரலாம். அண்ட் அதே மாரி ரிலேஷன்ஷிப்ல நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் ட்ரிபிள் 3.